யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தல விருட்சம் அப்படி என்றால் என்னதான் பார்க்க போறோம். அதாவது தல விருட்சம்னா ஒரு கோவிலுக்குள்ள ஒரு ஒரு அங்க இருக்கிற ஒரு மூலவருக்கு ஒரு குளம் இருக்கும். ஒரு மூலவர் இருப்பார். அடுத்தது வந்து ஒரு மரம் இருக்கும். அதாவது அந்த கோவிலுக்கு உண்டான தல விருட்சம். நெறைய மரங்கள் இருந்தாலும், அதுல ஒரு மரம் குறிப்பிட்ட மரம் அந்த கோவிலுக்கு உண்டான தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தல விருட்சம் எதனால் எப்படி வந்ததுன்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது தல விருட்சம் என்றால் என்னன்னா, தல விருட்சம் என்பது ஒரு கோவிலின் தல வரலாற்றோடு ஸ்தல புராணம் அங்கிருக்கும் மூலவரோடு தொடர்புடையது புனிதமான மரமாகும். அதாவது முக்கியத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு ஆலயத்திலும் மூர்த்தி, மூலவர், தீர்த்தம், குளம், நதி, தலம், தலவிருட்சம் என்ற 3 சிறப்புகளால் தான் அந்த கோவில் பெருமை பெறுகிறது. அதாவது மூலவர், குளம், அடுத்தது மரம். இத வச்சு தான் நமக்கு வந்து அந்த கோவில் பெருமைப்படுகிறது, சிறப்பு பெறுகிறது. பழங்கால தொடர்பு கோவில் கட்டப்படுவதற்கு முன்பே எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து பக்தர்கள் அருள் பாலித்ததாகவோ, அல்லது இறைவன் அந்த மரத்தின் வடிவில் அருள் பாலிப்பதாகவோ ஐதீகம் உண்டு. வழிபாட்டு பலன் தலவிருட்சத்தை சுற்றி வந்து வணங்குவதன் மூலம் அதாவது வழிபாட்டு பலன் மூலவரை கருவறைக்குள் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தல விருட்சத்தை சுற்றி வந்து வணங்குவதன் மூலம் மூலவரை தரிசித்த முழு பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மருத்துவ குணம் பல தல விருட்சங்கள் மருத்துவ குணங்கள் உள்ளன. அதை வணங்குவதும் ஆன்மீக பலனை ஆரோக்கிய பலனையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு தல விருட்ச மரமும் வந்து நீங்க வில்வ மரமே மெயினாச்சுன்னு எல்லா சிவ கோவிலும் இருக்கும். ஆனா ஒரு சில கோவில்ல மட்டும் மாறுபட்டு இருக்கும். ஏன்னா வில்வ மரம் அது வேறு தழை பட்டை எல்லாம் மருந்து காய் இந்த பூ காய் எல்லாமே வந்து மருத்துவத்தன்மை ஆயுர்வேதத்துல முழுக்க முழுக்க அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த தலை விருட்சமான இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் கோவிலுக்கு நீங்க போவீங்க. அது மூலவரை வந்து நீங்க வந்து நிறைய மக்கள் கூட்டமாச்சுன்னா மூலவரை தரிசிக்க முடியலன்ற ஒரு இது வேணா அங்க இருக்கும் தலை விருட்சத்தை நீங்க வந்து சுற்றி வந்து வந்தாலே போதும் மூலவர் நம்ம தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும்ன்றது தான். ஏன்னா மெயின் இந்த மரம் என்னன்னா ஆதி காலத்துல என்ன சொல்லப்படுறாங்கன்னா, கோவில் கட்ட முடியாதப்பயே இறைவன் அந்த மரத்தடியில உட்கார்ந்து நமக்கு போதனை சொல்லியிருக்கலாம். அப்படி இந்த மரத்து மூலியமா நமக்கு வந்து எதனா வழிகாட்டியிருக்கலாம். அப்படின்றது தான் இந்த ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். அந்த மரத்த தான் நம்ம அப்படி வழி வழியாக வந்து அ நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்காக அந்த கோவிலுங்கள்ல வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இருந்தாலும் உண்மதான். அந்த அடுத்தது வில்வ மரம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரமானது இந்து சமயத்தில் குறிப்பாக சிவ வழிபாட்டில் மிக உயர்ந்த புனித மரமாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய தல விருட்சமாக போற்றப்படுகிறது. வில்வத்தின் முக்கியத்துவம் சிறப்புகளும் வில்வ மரமானது ஏன் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது என்பதற்கான காரணங்கள் மற்றும் அதன் ஆன்மீக பலன்கள் பார்க்கலாம். 3 கண்களின் அடையாளம். அதாவது வில்வ மரம். வில்வ மரமானது இந்து சமயத்தில் குறிப்பாக சிவ வழிபாட்டில் மிக உயர்ந்த புனித மரம் கருதப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய தலவிருட்சமாக போற்றப்படுகிறது. அதாவது 3 கண்களின் அடையாளம் என்பது வில்வ மரத்தின் இலைகள் பொதுவாக 3 இதழ்கள் கொண்டதாக இருக்கும். அதாவது பொதுவாக 3 இதழ்களாக கொண்டதாக இருக்கும். சில இடங்களில் 5 அல்லது 7 இதழ்கள் காணப்படும். இந்த 3 இதழ்களும் சிவபெருமானின் 3 கண்களை சூரியன், சந்திரன், அக்னி அல்லது அவரது 3 ஆயுதங்களான திரிசூலத்தை குறிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இவை வந்து மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் சத்தம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் குறிப்பதாக ஐதீகம் உண்டு. கர்ம வினைகளை போக்கும் சக்தி வில்வ மரத்துக்கு உண்டு என்றுதான் சொல்றாங்க. அடுத்தது வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது வைத்து அர்ச்சித்து வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிறவி பாவங்கள், கர்ம வினைகள் நீங்கி முக்தியை, மோட்சத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஓர் வில்வ அர்ச்சனை வந்து கோடி புண்ணியம் என்று கூறுவதுண்டு. சிவபெருமானுக்கு பிடித்தமான இலை என்பதால் அதை சமர்ப்பிக்கும் பக்தர்களுக்கும் அவர் விரைந்து அருள் பாலிக்கிறார் என்பது என்பது அந்த வரலாற்று கூறுகிறது. அடுத்து வந்து லட்சுமியின் இருப்பிடம் வில்வ மரத்தின் வேரில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே வில்வ மரத்தை வணங்குவதும் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அளிக்கும் வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பதும் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. இந்த வில்வ மரம் வந்து நம்ம வீட்டுல வந்துச்சுன்னா நம்ம வந்து
கண்டிப்பா நம்ம வந்து வளர்க்கலாம். அதே மாரி அதே போல அந்த வில்வ மரத்து வேர்ல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதா புராணங்கள் கூறுகின்றன. எனவே வில்வ மரத்தை வணங்குவதும் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அளிக்கும் வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பதும் சுபம் என்று வரலாறு சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வில்வம், பழம், இலை, வேர் என அனைத்து பகுதிகளும் ஆயுர்வேதத்தில் மருத்துவத்தில் பயன்படுகிறது. இது வயிற்றுக் கோளாறுகள், சர்க்கரை நோய் போன்றவற்றை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. சிறப்பு வாய்ந்த கோயில்கள் வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இக்கோயிலின் தலவிருட்சம் மகிழ மரமாகும். இங்குள்ள வில்வ மரத்தின் அடியில்தான் சிவனடியாரான திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடியதாக வரலாறு கூறுகிறது. பெரும்பாலான சிவன் கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான சிவன் கோயில்களிலும் வில்வ மரமே தலவிருட்சமாக அல்லது பிரதான வழிபாட்டு மரமாக இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் கோயிலும் வாசல்லயே வந்து நமக்கு வந்து வில்வ இலை விப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு பூவ வாங்குவோம். இல்லன்னா முக்காவாசி அவாய்ட் பண்ணிருவோம். 2 இலையா இருந்தாலும் சிவன் ஸ்தலத்துக்கு போனாலும் வில்வ இலை தான் மெயின் நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு சக்திய நம்ம சொன்னீங்கல்ல, நம்ம வந்து கர்ம வினைகளே வந்து போக்குன்றது தான் மெயின் இந்த வில்வ இலை அர்ச்சனை. அதேபோல ஒரு சில கோவில் வந்து மாறுபடும். இதே சிவன் கோயில்ல நெறைய எல்லா இடத்துலயும் வந்து தலவிருட்சம் வில்வ மரம் தான் இருக்காது. ஒரு சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்லாம் வந்து தலவிருட்சம் வந்து கடம்ப மரமா இருக்கும். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் வந்து தலவிருட்சம் நாவல் மரம் அ போன்ற பல தலங்களில் வில்வ மரம் உண்டு. வில்வ மரமும் இருக்கும். ஆனா, அதுல அங்க இருக்கிற வேற இந்த கடம்ப மரம் அல்லது நாவல் மரம் இந்த மாரி இன்னும் சில கோவில்கள்ல அந்த மாரி ஒரு மாறுபட்ட ஒரு இருக்கும். ஆனா, எந்த கோயிலுக்கு போனாலும் மாறுபட்டே இருந்தாலும் வில்வ இலை தான் சிவனுக்கு உண்டான அர்ச்சனைக்கு உண்டான ஒரு பொருள். அடுத்தது முக்கியமா அந்த வில்வ இலைக்கு ஆசைப்படுறவங்க இன்னொருத்தவங்க அத நம்ம வந்து வீடியோ முடியிற டைம்ல நம்ம சொல்லிக்கலாம். அதேமாரி சிவன் கோவிலுக்கு நம்ம போறோம்னா, அந்த வில்வ காய் இருக்கு இல்லைங்களா? அந்த காய் வந்து நம்ம கோவில் சொத்து ஒரு அ நம்ம அது குடுக்குற அதாவது விபூதி அதாவது நமக்கு வந்து குடுக்குறாங்க. அதையே அது மட்டும் தான் நமக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வர அனுமதி. மத்தபடி கோவில் சொத்து, சிவன் சொத்து, குலநாசம் சொல்ற மாரி எந்த ஒரு பொருளும் நம்ம கொண்டு வர அனுமதி இல்ல. நம்ம வேற நம்ம வீட்டுங்கள்ல வளர்க்குற வன்னி மரமா இருந்தாலும் சரி, நீங்க வெளியில காய்கள் வித்து, அத நீங்க கொண்டுன்னு போயிட்டு நீங்க கொண்டுன்னு போனாலும் சரி, இல்ல கோவில்ல காய்ச்சி கீழ கொட்டி கிடக்கும். அத எடுத்தாலும் சரி, அந்த காய வந்து நீங்க குழி பண்ணிட்டு இல்லன்னா ஆனா ரொம்ப வந்து கல்லு மாரி இருக்கும். நல்லா ஃபிட்டா. அத முடிஞ்சா நீங்க 2ஆ அரிஞ்சு, அத நம்ம குழி போல செஞ்சு, அதுல வந்து நெய் ஊற்றி, அ நீங்க திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்தி அது பிரதோஷ வேளையில நீங்க ஏத்திட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு தோஷம் கம்மியாகும். அதாவது உங்களோட சிக்கல், இல்ல உங்களால சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு துன்பத்தையும் போக்கும் அந்த வில்வக்காய் வந்து அ உங்களுக்கு பழமா கிடைச்சாலும் சரி, இல்ல காயா இருந்தாலும் சரி, அத நீங்க வந்து 2ஆ வெட்டி அது வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அத நீங்க முயற்சி பண்ணி நீங்க விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா, அது அற்புதமான ஒரு பலனுங்க. ஏன்னா சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அ அந்த வில்வ மரம். வில்வ மரத்தில எல்லாமே சரி. அதேமாரி கடைசியா நான் சொல்ல ஒரு விரும்புறது பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வில்வ மரத்தில வேர்ல வந்து வசிப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா, இது வந்து எப்படின்னா, மகாலட்சுமி பெருமாள் கோயிலுக்கு நீங்க போனாலே வந்து ஒரு சில பெருமாள் கோயில்ல வந்து ஒரு பகுதியா வந்து வில்வ மரம் வச்சிருப்பாங்க. ஒரு சில கோவில்ல இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில, நீங்க வெளியில இருந்து தான் நீங்க வந்து அந்த வில்வ இலைய பறிச்சுட்டு போணும். போகும்போது, மகாலட்சுமிக்கு தாயார் வந்து ஒரு கோவில்ல தனியாவும் இருப்பாங்க. ஒரு டைம்ல வந்து அந்த மூலவர் கூடயே வந்து இருப்பாங்க. அது உங்களோட ஊர் பகுதியில இருக்கிற கோவில பொறுத்து. அப்ப அந்த மகாலட்சுமி வழிபாடப்ப நீங்க ஒரு 2 வில்வ இலையாச்சும் நீங்க வந்து அந்த தாம்பூல தட்டுல நீங்க வச்சு குடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பூ, மாலை கூட சேர்த்து கட்டி கொண்டு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கண்டிப்பா நீங்க பணம் பணம், பொருள் எதுக்காக உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கோ, அது கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க வந்து அவ்ளோ அற்புதமான சக்தி. மகாலட்சுமிக்கு யாராவது வில்வ இல வச்சு கும்பிட்டாங்கன்னா, அவங்க கேட்கிறத வாரி வழங்குவாங்கன்றது இது இது ஒரு பெரிய ஒரு மகான் போல உள்ள ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அதுபோல வந்து இது எனக்கு அதாவது இப்ப கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், நான் முதல் முறை என்னோட வீடியோக்காக நான் மக்களுக்கு என் வீடியோ பார்க்குற மக்களுக்காக, நான் இது ஒரு பெரிய ஒரு ரகசியம் தான் இது. ஏன்னா யாருக்கும் தெரியாது. பெருமாள் கோயிலுக்கு போனாலே துளசி தான் நம்ம குடுப்போம் நமக்கு தெரியும்.
மகாலட்சுமி துளசி தான் நம்ம குடுப்போம். இல்ல மல்லிகைப்பூ மெயின் வந்து மகாலட்சுமிக்கு தான் வாசமுள்ள மலர்கள் முல்லை, மல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அதுதான் கொடுக்கணும் மகாலட்சுமி கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போனாலே. ஆனா மெயினா மகாலட்சுமிக்கு ஒரு துளி இலை, ஒரு 2 இலை, 1 இலை இருந்தா கூட சரி, பூவோட கட்டி நீங்க வந்து சமர்ப்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பணம், பொருளுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸா நடக்கும். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதே நீங்க எப்ப எப்ப கோவிலுக்கு போவீங்களோ, அத வழிபடுத்திக்கிட்டீங்கன்னா, அவ்வளோ அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த வில்வ இலைக்கு மகாலட்சுமி ஏங்கி இருப்பாங்க. யாராவது பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு பொன்னும், பொருளும் கொடுக்க அவங்க வந்து தயாரா இருப்பாங்க. அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டா நான் வைக்கிறேன். அதனால நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனாலும், மக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம மூலவர தரிசிக்க முடியாம ரொம்ப நேரம் நிக்க முடியாம நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் நீங்க இருந்தீங்கன்னா, அதுக்காக சாமிய பார்க்க முடியல நீங்க கஷ்டப்படுவோம்னா, அதுக்காக நொந்து நூலாகி வந்து கடவுள போய் பார்க்கணும்னு கடவுள் வந்து விருப்பப்பட மாட்டார். முடியல என்ற பட்சத்தில தல விருட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. தல விருட்சத்த நீங்க வந்து 3 முறையோ, இல்ல 5 முறையோ நீங்க சுத்தி வந்து விழுந்து கும்பிட்டு வந்தாலே போதும். நீங்க மூலவர தரிசனம் பண்ண உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தல விருட்சமும், அங்க இருக்கிற கோவில், குளமும் சரி எல்லாமே தனித்தனி கிடையாது. மூலவரும், தல விருட்சம், குளம் எல்லாமே வந்து ஒரு அம்சம் தான். இந்த 3ம் ஒரு கோவில்ல இருந்தா தான், அது நல்ல ஒரு சக்தி பெற்ற, ஒரு பலம் பெற்ற அ ஒரு கோவிலா இருக்கும். அப்ப இந்த தலவிருட்சம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதாவது கோவில் கட்டாத முன்னாடி காலத்துல, எங்க ஒரு ஒரு கடவுள வழிபாடு தலம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மரங்கள வச்சு தான் இருக்கும். இந்த மரத்துல ஒரு சக்தி இருக்கு, ஒரு அசிரிய குரல் இருக்கு. அத வச்சு அந்த மரங்கள வழிபட்டுருப்பாங்க. பிற்காலத்துல இந்த மரங்கள் தல விருட்சமா அந்த கோவிலுக்குள்ள வச்சு வழிபட்டு வர்றது தான். அதனால வந்து மரங்கள் என்பது தலைவிருச்சம்ன்றது அலட்சியம் யாருமே படுத்தாதீங்க. தலைவிருச்சமா நம்ம மூலவருக்கு சமமான ஒரு மரம் தான். அதால மூலவர தரிசிக்க முடியாதவங்க நம்ம தலைவிருச்சத்த நம்ம வந்து சாமி கும்பிட்டு வரலாம். அதுவும் அதேமாரி போனாலும் மூலவர ம் பேக் சைட்ல இருக்கும். இல்லன்னா ஃப்ரண்ட்ல இருக்கும். இல்ல சைட்ல இருக்கும். அ தலைவிருச்சம் வந்து. அது வந்து நீங்க அது கோவிலோட சுத்தும்போது தலைவிருச்சம் நீங்க சேர்த்து தான் நீங்க வந்து மூலவர சேர்த்து சுத்திக்கிட்டு வந்தோம்னா, இன்னும் உங்களுக்கு இரட்டிப்பு பலன். அதனால அ போறவங்க தல விருட்சத்தையும் எந்த கோவிலுக்கு எந்த மரம் அப்படின்றது நீங்க பார்த்து, அதையும் நீங்க சுற்றி வர பாருங்க. அதேமாரி மகாலட்சுமிக்கு நீங்க வில்வ இலை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய வரம் கொடுக்க அவங்க தயாரா இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தல விருட்சம் என்றால் என்ன உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச வரலும் புரிய வச்சிருப்பேன். சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நெறைய விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது எனக்கு இன்னொரு சேனல் வந்து புதுசா நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது எனக்கு வந்து இந்த நாட்டு நடப்புங்கள பத்தி பேசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாரியும், நடக்கிற விஷயத்த நடக்காத மாரியும், தவறான ஒரு விஷயத்த சித்தரிச்சு, அதாவது தவறு அது சொல்றதுக்கே வரல. தவற அ அத சரியாகவும், சரிய வந்து தவறாகவும் சித்தரிக்கப்படுற இந்த ஊடகங்களும் சரி, இல்ல நாட்டுல நடக்கிற பிரச்சனையும் சரி, அதை பேசணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் எல்லாமே இந்த சேனல்லயே நான் இந்த உங்ககிட்ட பேசுற இந்த சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் ஷார்ட்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். அதாவது சமையல் விஷயமும் இருக்கும். அ அரசியல் சார்ந்த விஷயம் இருக்கும். ஜோதிடத்த பத்தின ஒரு விஷயமும் இருக்கும். எல்லாமே ஒரு மசாலாவா இருக்கும். இருந்தாலும் அரசியல தனியா நம்ம தூக்கி போடணும். நாட்டு நடப்ப தனியா தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக தான் தனியா ஒரு சேனல தமிழச்சி நீங்க தமிழச்சி நான் என்ற ஒரு சேனலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாட்டு நடப்ப நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோ மூலம் நான் சொல்லலாம் இருக்கேன். எல்லாரும் முடிஞ்சா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.